தெய்வத்தின் குரல் முதல் பாகம். மதம். தர்மமே தலைகாக்கும். புத்தாண்டு பிறக்கப் போவதற்கு அறிகுறியாக இயற்கை அன்னை தனது மரவர்க்கங்களின் அரசிளம் குழந்தைகளான அரசையும் வேம்பையும் முதலில் அடியோடு இலையுதிரச் செய்கிறாள். அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் செய்து அதனடியே விநாயகரையும் நாகராஜரையும் பிரதிஷ்டை செய்வது தொன்று தொட்டு வழக்கு. பனிக்காலத்துக்கு பின் இலை உதிரும் போது இந்த மரங்களை பார்த்தால் இலையே இருக்காது. பிள்ளையாரும் நாகராஜனும் மரத்தின் நிழற்குடையில்லாமல் வெளிச்சம் தங்கள் மேல் படுகிற மாதிரி இருப்பார்கள். இது இம்மாதிரி ஆகாசம் பார்க்க சுக உஷ்ணமான சூரிய வெளிச்சத்தை ஆனந்தமாக அனுபவிக்கிற பருவ காலமாகவே இருக்கிறது. மழையிலே குடை வேண்டும், கொளுத்துகிற கோடை வெயிலில் குடை வேண்டும். கடும் பனி காலத்தில் ராவேளையில் சூரியன் இல்லாத போது ஆகாசம் பார்க்க உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஆனால் அத்தனை பனி இல்லாத இந்த இலையுதிர் காலத்தில் சிவராத்திரியோடு குளிர் சிவசிவா என்று போய்விடும் என்பார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் சுக உஷ்ணமாக சூரியன் இருக்கும் காலத்தில் பகல் ராப்பொழுது இரண்டிலும் ஆகாசம் பார்க்க உட்கார்ந்திருக்கலாம். இதை உணர்த்துகிறது போலவே இயற்கை அன்னை இந்த பருவத்தில் விக்னேஸ்வரருக்கும் நாகராஜருக்கும் சூரிய பூஜை செய்கிற மாதிரி மேலே இருக்கிற அரசு வேம்பு மரங்களின் இலைகளை உதிர்த்து விடுகிறாள். நாகராஜனை சுப்பிரமணிய சுவாமி என்றே சொல்லலாம். தெலுங்கர்கள் சுப்பிரமணியர் பாம்பு இரண்டையும் சுப்புராயுடு என்றே சொல்லுகிறார்கள். சஷ்டியில் நாகராஜ பூஜை செய்கிற வழக்கம் நம் தமிழ் தேசத்திலும் பிராசீனமாக இருந்து வருகிறது. ஆதி தம்பதிகளின் முதல் குழந்தையாக பிள்ளையார் குமாரசுவாமி இரண்டு பேருக்கும் இயற்கை அன்னை காட்டுகிற பரிவு பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைகளான நம் அத்தனை பேர்களிடமும் காட்டுகிற அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அது நிறைந்த பரிவாக இருக்கிறது. இப்போது சுகோஷ்ணமாக மித வெப்பமாக இருந்தால் இவைகளை இப்படி சூரிய ஒளியில் உட்கார்த்தி வைத்திருந்தாலும் வசந்த காலம் வந்தவுடன் சூரியன் கொஞ்சம் உக்கிரமானவுடன் அது அவர்களை உபத்திரப்படுத்தக்கூடாது என்கிற கரிசனம் இயற்கை அன்னைக்கு வந்துவிடுகிறது. சூரியன் கடுமையாகும் காலத்தில் துளிர்கள் தழைத்து பசும் குடை பிடிக்கிறாள். இலை உதிர்ப்பது துளிர்ப்பது எல்லாம் இயற்கை, லோக நியதி. அவை யுகாந்தரங்களாக மாறாமல் இருப்பவை. பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. அப்படி அவை நியதிப்படி நடந்தால் உலக வாழ்க்கை நடக்க முடிகிறது. இல்லாவிட்டால் எல்லாம் நெறிகட்டு போய்விடும். அதாவது உலகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்ற அன்பான எண்ணத்திலேயே அவை ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போவதற்காக இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தர்மம் நியதி ஈஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தன் குழந்தைகளை வெயில் படாமல் மழை படாமல் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு இளம் வெயிலின் வெப்பம் தேவையான போது அதை தந்து அரவணைக்க வேண்டும் என்கிற அன்பு ஈஸ்வரனுக்கு இருப்பதால் அதற்கு அனுசரணையாக இயற்கையை நடத்தி வைப்பது மரங்களுக்கு ஒரு நியதி, தர்மத்தை தந்திருக்கிறார். இந்த அன்பை பெற நமக்கு யோக்கியதாம்சம் வேண்டாமா? வேண்டும். மரத்துக்கும் மட்டைக்கும் இருக்கிற நியதி நமக்கும் உண்டு. லோகக்ஷேமத்துக்காக அதை நாம் நடத்தி காட்டுகிற போதுதான் ஈஸ்வரனின் அன்பை பெற பாத்தியதை கேட்கலாம். மனிதனுக்காக இந்த நியதியை கேட்க தர்மம் என்று பெயர். இந்த நியதியை மீறவும் மனிதனுக்கு மூளையை தந்து சுவாமி விளையாட்டு பார்க்கிறார். அந்த மூளையை வைத்துக்கொண்டு இவனும் எதையெதையோ சௌக்கியமாக நினைத்துக்கொண்டு அவற்றுக்காக அலைகிறான். இதில் தனக்கான தர்மத்தை மீறுகிறான். ஆனால் இறுதியில் சௌக்கியத்தை தருவது தர்மமே. ஏதோ ஒன்று உலக மக்கள் அனைவரையும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தர்மத்தின் திசையில் திருப்பிக் கொண்டுதான் வந்திருக்கிறது. இதனால் சகல தேசங்களிலும் மனிதன் தன்னுடைய பௌதீக தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டும் நிற்காமல் வேறு சில விசித்திரமான காரியங்களையும் செய்து வருகிறான். ஒருவன் சிலுவையை வைத்துக்கொண்டு பைபிள் படிக்கிறான். இன்னொருவன் நமாஸ் செய்கிறான். வேறொருவன் விபூதியை குழைத்து கொண்டு பூசிக்கொள்கிறான். இன்னொருவன் நாமக்கட்டியை குழைத்து போட்டுக்கொள்கிறான். இவற்றால் நேருக்கு நேர் எந்த பௌதிக பலனும் தெரியாவிட்டாலும் தலைமுறை தத்துவமாக இவற்றை மனித சமுதாயம் பின்பற்றி வந்திருக்கிறது.
ஏன் இப்படி செய்திருக்கிறது? உலக வாழ்வுக்கு மனிதன் பணமும் பொருளும் சேர்த்தான். அன்றைய தேவையோடு போதாது என்று எதிர்காலத்துக்காகவும் பொருள் ஈட்டினான். எதிர்காலம் என்கிற போது அது எத்தனை வருஷம் என்ற கேள்வி வந்தது. எப்படி இருந்தாலும் ஒருவன் 1000 10,000 வருஷம் இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தது. ஒரு மனுஷனின் ஆயுள் உள்ள வரைக்கும் அந்த மனுஷனின் சந்ததிக்கும் தேவைப்படுகிற சொத்தை தேடினான். இந்த மனுஷ ஆயுள் முடிந்த பின் அவன் என்ன ஆகிறான் என்ற கேள்வி வந்தது. இந்த உடம்பு போனதோடு மனுஷியம் போய் விடுவதில்லை என்று அந்தந்த தேசத்திலும் தோன்றிய மகான்கள் கண்டார்கள். ஆனால் இந்த உடம்புக்காக தேடிய பணமும் பொருளும் உடம்பு போன பின் அந்த மனுஷனுக்கு சிறிதும் பிரயோஜனமில்லை என்று கண்டார்கள். உடம்பு போன பின் உயிர் நல்ல கதி அடைவதற்காக செய்ய வேண்டிய எதுவோ அதை அந்த மகான்கள் கண்டார்கள். பல தேசங்களிலும் பல விதத்தில் பல வழிகள் கண்டார்கள். சிலுவை, நமாஸ், விபூதி, திருமணி எல்லாம் இப்படி வந்தவை. லோகம் முழுவதையும் பகவானுடையதாக பார்த்து அதற்கேற்ப எப்படி நடக்க வேண்டுமோ அதற்கேற்ப நடப்பதே மனுஷர்களின் தர்மம். தனக்கென்று மட்டும் இவன் செய்து கொள்கிற காரியங்கள் இவைகளை அதர்மத்தில்தான் தள்ளும். எனவே இவனுக்கு இப்போது இருக்கிற சுயநலத்தை குறைக்க வேண்டும். இவனுக்கு ஈஸ்வரனின் நினைப்பை உண்டாக்கி அவனுடைய உடைமையை உலகமெல்லாம் என்ற அறிவை உண்டாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் சகல மதங்களும் உண்டாகியிருக்கின்றன. உன் ஆசைப்படி நடந்து கொண்டு உனக்கேற்ற சொத்து சேர்த்துக்கொள் என்று சொல்கிற மதம் எதுவுமே இல்லை. தன்னை முக்கியமாக நினைத்து கொள்கிற வரையில் இவன் சுயநலத்துக்காகத்தான் காரியம் செய்து கொள்வான் என்பதால் அத்தனை மதங்களும் கடவுள் என்கின்ற ஒன்றை இவனுக்கு சொல்லி, அப்பா, பிரபஞ்சம் முழுவதையும் செய்த அந்த மகா சக்தியின் முன் நீ ஒன்றுமே இல்லை என்று காட்டி இவனுடைய அகங்காரத்தை குறைக்கின்றன. அந்த மகாசக்திமானை பிடித்துவிட்டால் நம் மூளையை செய்த அவனே அதை எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி திருத்தி நம்மை நம் தர்மத்தில் ஈடுபடுத்தி விடுவான் என்பதால் பக்தியையே பெரும்பாலான மதங்கள் முக்கியமாக வைத்திருக்கின்றன. ஆனால் கடவுள் என்ற ஒரு தத்துவம் அதனிடம் பக்தியில் மனதை தேய்க்க வேண்டும் என்ற மட்டும் சொல்லிவிட்டால் சாமானிய ரீதியில் அதை பிடித்து கொண்டு ஸ்திரமாக நிற்க முடியவில்லை. பக்தியையும் காரிய ரூபத்தில் காட்டுவது என்றாலே சாதாரண ஜனங்களால் முடிகிறது. இதற்காகத்தான் ஒவ்வொரு மதத்திலும் சடங்குகள், சந்தியாவந்தனம், பிரேயர், நமாஸ் என்றெல்லாம் வைத்திருக்கின்றன. லோக வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டே இப்படி பக்தி செய்கிற போது உலகில் எப்படி நடப்பது இவனுக்கு தர்மம் என்பதை மதங்கள் சொல்கின்றன. எல்லோரிடமும் அன்பாக இரு, தியாகம் பண்ணு, சேவை பண்ணு என்று இப்படி எல்லாம் இத்தனை மதங்களும் சொல்கின்றன. இப்படி இவன் வாழ்க்கை நடத்திவிட்டால் அப்புறம் அவன் உடம்பு போன பின்பு உயிரானது அந்த கடவுளிடமே போய் சேர்ந்துவிடும். இதை ஒரு சித்தாந்தம். அத்வைதமாக கடவுளுக்கு வேறில்லை என்று அதுவாகவே ஆகிவிடுகிறது என்று சொல்லும். இன்னொன்று, அவனிடம் போய் சேவை செய்து கொண்டே அவனது கிருபையை பெற்று ஆனந்தமாக இருப்பது என்று சொல்லும். முடிவான அந்த முடிவை நிலையை பற்றி இப்போது நாம் சண்டை போட்டு மண்டை உடைத்து கொள்ள வேண்டாம். ஏதோ ஒரு வழியில் கடவுளை அடைந்து விடுகிறோம். அதற்கப்புறம் இந்த லோக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எதுவும் அடியோடு இல்லை. நீங்காத நிறைவான ஆனந்தம் மட்டுமே இருக்கும் என்று தெரிந்து கொண்டால் இப்போதைக்கு போதும். அப்படி பரமாத்மா நம்மிடம் அழைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் லோகத்துக்கும் அவருக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை வாழ்வில்லாமல் செய்ய வேண்டும். இந்த கடமைகள் தான் நமக்கான தர்மம். அதாவது உடம்பு உள்ள போதும் உடம்பு போன பிற்பாடும் நம்மை பார்ப்பதே தர்மம். உடம்பு போன பின் கை கால் முதலிய அவயங்கள் இல்லை. எனவே உடம்பு இருக்கும் போதே அது போன பிற்பாடு நற்கதி பெற வேண்டியதற்கான தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். நாம் போன பின் பிறர் நலனுக்காக ஆயுள் இன்சூரன்ஸ் செய்து கொள்வதை விட இது முக்கியம். ஆயுள் போன பிற்பாடு நமது நலனுக்கோ நிரந்தர இன்சூரன்ஸாக இருப்பது தர்மமே. இப்போது ஆயுள் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் என்று ஒன்று சொல்லுகிறார்கள். தர்மமே ஆயுள் போன பிறகும் நம்மை பயங்கர ஆஃப்டர் லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுள் உள்ள போதும் அதே தர்ம சாந்தியும் சௌக்கியமும் தருகிறது. எந்த தர்மத்தை நாம் அனுஷ்டிப்பது என்று குழப்பமே வேண்டாம். பல காலமாக பெரியவர்கள் பரம்பரையாக அனுஷ்டித்து வந்த தர்மத்தில் நாம் ஓடியிருக்கிறோம். அனுபவத்தில் அவர்கள் நித்திய சௌக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த தலைமுறையில் நாம் ஓயாத அதிருப்தியோடு கிளர்ச்சி, அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்கிற மாதிரி இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக நிச்சந்தையாக இருந்தார்கள் என்று நிச்சயமாக தெரிகிறது. எனவே அந்த தர்மத்தை நாம் கடைபிடித்தாலே போதும். நாம ஒன்றை புதிதாக பிடித்து கொண்டால்
வீண் சிரமம்தான். அது நல்லதாக இருக்குமா கெடுதலாக இருக்குமா என்று நமக்கே ஓயாத சந்தேகமாக இருக்கும். ஆதலினால் முன்பே பெரியவர்கள் அனுஷ்டித்து நமக்கென்று ஏற்பட்டுள்ள தர்மத்தை கைக்கொள்வதே நல்லது. மனுஷராக பிறந்துவிட்டால் கஷ்டம் ஆபத்து எல்லாம் வரத்தான் செய்யும். அதை உணர்த்தத்தான் புத்தாண்டில் பூக்கும் வேம்புவை உண்ணுகிறோம். வருஷ தொடக்கத்திலேயே கசப்பை ஏற்கிறோம். ஏறக்குறைய வருஷ முடிவில் வரும் பொங்கல் பண்டிகையின் கரும்பை ருசிக்கிறோம். ஆரம்பத்திலேயே இனித்து விட்டால் முடிவில் கசந்து போகும். கசப்பென்று வெறுப்படைய வேண்டாம். கசப்பையை இயற்கை அன்னையின் அல்லது தர்ம நீதியின் மருந்தாக எதிர்கொண்டு வரவேற்போம். அதனால் போக போக முடிவில் எந்த அனுபவத்தையும் தித்திப்பாக எண்ணுகிற மனப்பக்குவம் உண்டாகும். ஸ்ரீராமனுக்கு வனவாசத்தில் ஏற்பட்ட கஷ்டம் ஆபத்து எல்லாம் பெரியவை. ஊருக்கு போகும் குழந்தைக்கு தாயார் கட்டுசாதம் கொடுப்பது போல் ராமன் வனவாசம் செல்லும்போது கௌசல்யையும் செய்தாள். 14 வருடம் கெடாமல் இருக்கும் பட்சணம் எது, குழந்தைக்கு எதை தரலாம் என்று நிரம்ப ஆலோசித்தாள் கௌசல்யை. பிறகு நிரந்தர பட்சணமான தர்மத்தை தான் கட்டி கொடுத்தாள். ராகவன் தைரியத்துடனும் நிம்மதியுடனும் நியமத்துடனும் நீ பாதுகாக்கும் என்று சொல்லி தர்மத்தை ராகவனுக்கு துணை அனுப்பினாள். யம் பாலயசி தர்மத்வம் திருத்தியாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூல தர்மஸ்தம் அபிரக்ஷது. தர்மமே இறுதியில் ராமனுக்கு ஜெயத்தை பெற்று தந்தது. தர்ம மார்க்கத்தில் ஒருவன் இருந்தால் பிராணிகள் கூட அவனை ஆதரிக்கும். அதர்மத்தில் விழுந்தால் உடன் பிறந்தவனும் எதிரியாகி விடுவான் என்பதை ராமாயணம் நிரூபிக்கிறது. ஸ்ரீராமனை வானரங்களும் ஆதரித்தன. ராவணனையோ சகோதரன் விபீஷணனும் விட்டு விலகினான். தர்மமே தலை காக்கும். 10 தலை ராவணன் விழுந்து நாசமாக ஸ்ரீராமமூர்த்தி விஜயராகவனாக தலை நிமிர்ந்து நின்றதற்கு காரணம் தர்மம் ஒவ்வொரு மதமாயிருக்கிறது. இந்த தர்மத்தை அவரவரும் தைரியமாக நியாயமாக பின்பற்றி சாஸ்வத சௌக்கியத்தை பெறுவீர்களாக. அடுத்து மதம் கூறும் பாப புண்ணியங்கள். இந்த உலகில் நாம் எவருமே பாபியாக இருக்க விரும்பவில்லை. ஆனால் பாப காரியமே அதிகம் செய்கிறோம். நாம் எல்லோருமே புண்ணிய பயன் பெறத்தான் விரும்புகிறோம். ஆனால் புண்ணிய காரியங்கள் செய்வதில்லை. பாபம் செய்ய யாருமே விரும்பவில்லை. ஆனாலும் கிருஷ்ணா அவனை எதுவோ பாபத்திலேயே பலாத்காரமாக தூண்டி கொண்டிருக்கிறதே, அது என்ன என்று அர்ஜுனன் பகவானை கேட்டான். அதுதாண்டாப்பா ஆசை. ஆசை என்பது என்று பகவான் பதில் சொன்னார். ஆசையினால் ஒன்றை அடைய முயல்கிறோம். எப்படியாவது அதை அடைந்துவிட வேண்டும் என்பதால் தர்ம அதர்மங்களை புறக்கணித்து விடுகிறோம். அந்த ஆசை நிறைவேறாவிட்டால் அதோடு திருப்தி உண்டாகிறதா? அந்த ஆசை நிறைவேறிவிட்டால் அதோடு திருப்தி உண்டாகிறதா? இல்லை. அக்னியில் நெய்யை விட்டால் அது அணைந்தா போகிறது, மேலும் பெரிதாக வளர்கிறது. அப்படியே ஓர் ஆசை பூர்த்தியான மனசில் இன்னொரு ஆசை பெரிதாக மூழ்கிறது. சரி, அப்படியானால் ஆசை நிறைவேறாவிட்டாலே நல்லது என்று சொல்லவா? அப்படியும் இல்லை. ஆசை நிறைவேறாவிட்டால் நமக்கு ஆத்திரம் உண்டாகிறது. சுவரில் ஆத்திரம் உண்டாகிறது. சுவரில் எரிந்த ரப்பர் பந்து திரும்புவது போல் நிறைவேறாத ஆசையானது கோபமாக திரும்பி வந்து நம்மை பாபத்திலே மேலும் தள்ளுகிறது. ஆசைக்கு அடுத்தபடி இந்த குரோதத்தை தான் பகவான் கீதையில் சொன்னார். இதுவும் ஆசையின் விளைவுதான். அப்படியானால் பாபம் செய்யாதிருப்பதற்கு ஒரே வழி ஆசைகளை அழிப்பது தான். இதை எப்படி செய்வது? நாம் காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. உடம்பு காரியம் பண்ணாத போது கூட நம் மனசு காரியம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறது. எதையாவது எண்ணிக்கொண்டே இருப்பது தான் மனசின் காரியம். உடம்பு மனசு ஆகியவற்றால் இந்த இரு வகையிலும் நாம் செய்கிற அத்தனை காரியங்களும் இப்போது நம்முடைய சொந்த ஆசை அபிலாஷைகளையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இதனாலேயே அவை நம்மை மேலும் மேலும் பாபத்திலே கொண்டு போய் தள்ளி கொண்டிருக்கிறது. அப்படியானால் இனி காரியமே இல்லாமல் சும்மா இருந்து விடலாமா என்று பார்த்தால் மனுஷிய சுபாவமே நம்மை அப்படி இருக்க விடமாட்டேன் என்கிறது. சிந்தையே அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று தாயுமான சுவாமிகள் சொன்னார். உடம்பின் காரியத்தை கொஞ்சம் நிறுத்தினால் கூட சித்தத்தின் காரியம் நிற்க மாட்டேன் என்கிறது. அது தன் காரியம் செய்வதோடு உடம்பையும் காரியத்தில் ஏவ விடுகிறது.
அதாவது இப்போது நாம் இருக்கிற நிலையில் காரியத்தை அடியோடு நிறுத்திவிட வேண்டும் என்பதில்லை. ஆனால் நாம் சொந்த ஆக்ஞைக்காகவே காரியம் செய்து கொள்கிறோம் என்ற நிலையை மாற்றி நமக்கு லௌகிகமாக லாபம் தராத காரியங்களில் ஈடுபட வேண்டும். லோகோபகாரமாகவும் நமக்கே ஆத்மார்த்தமாக பலன் தருவதாகவும் இருக்கப்பட்ட காரியங்களில் இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் ருசியை உண்டாக்கி கொண்டு மேலும் மேலும் ஈடுபடுகிற போது ஆசைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. பாபம் குறைகிறது, புண்ணியம் ஏறுகிறது. அதாவது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், காரியம் செய்ய பழக வேண்டும். ஆசையில்லாமல் செய்வதுதான் புண்ணிய காரியம். நாம் இப்போது 4 விதங்களில் பாவம் செய்கிறோம். உடம்பால் பல கெட்ட காரியம், வாயால் புரளி பேசும் அசாத்தியமும், மனத்தினால் கெட்ட நினைவுகள், பணத்தினால் செய்கிற பாவத்தை சொல்லவே வேண்டாம். எந்த 4ஆல் பாவம் செய்தோமோ அந்த 4ஆலுமே புண்ணியம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். உடம்பை பரோபகாரம், பகவானை பிரதட்சிணம் செய்து நமஸ்கரிப்பது, இவற்றில் ஈடுபடுத்தி புண்ணியம் செய்ய வேண்டும். வாயால் பகவத் நாமாவை சொல்லி புண்ணியம் செய்ய வேண்டும். சம்பாதிப்பதாலேயே பொழுதெல்லாம் போய்விடுகிறது, இதற்கு அவகாசம் இல்லையே என்பீர்கள். சம்பாதிப்பது கிரகஸ்தர்களுக்கு அவசியம்தான். ஆனால் யோசித்து பார்த்தால் அதற்கே பொழுது முழுதும் போய் விடவில்லை என்று தெரியும். வீண் பேச்சு, பரிகாசம், வேடிக்கை பார்ப்பது, நியூஸ் பேப்பர் விமர்சனம், இவற்றில் எவ்வளவு பொழுது வீணாகிறது. அதையெல்லாம் பகவத் ஸ்மரணையில் செலவிடலாமே. இதற்கென்று தனியே பொழுது ஏற்படுத்தி கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை. காரியாலயத்திற்கு பஸ்ஸிலோ ரயிலிலோ போகும்போது பகவத் நாமாவை ஜபித்து கொண்டே போகலாமே. ஓடி ஓடி சம்பாதிப்பதில் ஒரு பைசா கூட பிற்பாடு உடன் வராதே. மறு உலகத்தில் செலவானே பகவத் நாமா ஒன்றுதானே. மனசு பகவானிடம், அதை குப்பை தொட்டியாகி இருக்கிறோம். அதை சுத்தப்படுத்தி மெழுகி பகவானை அமர வைத்து நாமும் அமைதியாக நடந்து விட வேண்டும். தினமும் 5 நிமிடங்களாவது இப்படி தியானம் செய்ய வேண்டும். லோகமே முழுகி போனாலும் நிற்காமல் நடக்க வேண்டிய காரியம் இது. ஏனெனில் லோகம் முழுகும்போது நமக்கு கை கொடுப்பது இதுதான். பணத்தை கொண்டு பகவானுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பலவிதங்களில் தர்மம் செய்து புண்ணியம் சேர்க்க வேண்டும். பாவத்துக்கு 2 சக்திகள். ஒன்று இன்று இப்போது நம்மை தவறில் ஈடுபடுத்துவது. இரண்டாவது நாளைக்கும் நாம் இந்த தவறை செய்ய தூண்டுவது. உதாரணமாக பொடி போடுவது அன்றைக்கு கெடுதல் செய்கிறது. அதோடு நில்லாமல் நாளைக்கும் பொடி போடுமாறு தூண்டுவது. இதுதான் பழக்க வாசனை என்பது. இந்த வாசனையை மங்க வைத்து புண்ணியங்களாக செய்து கொண்டு புண்ணிய வாசனையை ஏற்ற வேண்டும். வாசனைதான் மீண்டும் மீண்டும் பாவத்தில் நம்மை இழுக்கிறது. அதற்காக பயம் வேண்டாம். நம்மை போல் பாபிகளானவர்கள் கூட பக்தர்களாகவும் ஞானிகளாகவும் ஆகியிருக்கிறார்கள். பாபிகளை ரட்சிக்காவிட்டால் ஈஸ்வரனுக்குத்தான் என்ன பெருமை? நாம் பாவியாக இருப்பதாலேயே தான் அவனுக்கு பதித பாவனன் என்ற விருது கிடைக்கிறது. அவனுக்கு அந்த பெருமையை நாம் தான் கொடுக்கிறோம். என்னை மட்டும் சரணடைந்து விடு, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். சர்வ பாவேப்யோ மோக்ஷயஸ்யாமி மா சுச, பயப்படாதே என்று தீர்மானமாக அபய வாக்கு தருகிறார் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. நாம் தைரியமாக இருப்போம். எத்தனை சுற்றினாலும் அத்தனையையும் திரும்பச் சுற்றினால்தான் கட்டு கழலும். பாப வாசனை அவ்வளவும் தீர அத்தனை புண்ணிய வாசனை உண்டாக வேண்டும். அப்படி செய்தால் சுற்று சிக்கலாகி முடிச்சு விழுந்துவிடும். பொறுமையாக பகவானை நம்பி நம் தர்மத்தை செய்தால் நிச்சயம் கை கொடுப்பான். மனோவாக்கு காயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரிய வியாபாரத்திலிருந்து திருப்பி பகவானிடம் வைத்து பழகுவதற்குத்தான் இத்தனை மதங்களும் தோன்றியிருக்கின்றன. ஜீவனாகப்பட்டவன் இந்திரிய சுகங்களுக்காக செய்கிற பாபங்களிலிருந்து அவனை மீட்பதற்காகத்தான் ஒவ்வொரு பெரியவரும் தோன்றி ஒரு மதத்தை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். பாபத்தால் இந்திரிய சுகத்தினால் கிடைக்கிற ஆனந்தம் ரொம்பவும் தற்காலிகமானது தான். பரமாத்மாதான் சேர்ந்திருப்பது தானப்பா நிரந்தரமான ஆனந்தம் என்று சொல்லி சம்சாரத்திலிருந்து அதனை விடுவித்து பகவானிடத்தில் சேர்ப்பதுதான் ஒவ்வொரு மதத்திற்கும் லட்சியமாகும்.